அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாருக்குமே மன்னிக்காத பாவம் அது குஃப்ர். அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்கிறான், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா. குஃப்ர், ஷிர்க், இணை வைத்தல், மதம் மாறுதல், இந்த பாவத்தை அவன் யாருக்குமே மன்னிக்க மாட்டான். இந்த குஃப்ர், ஷிர்க் தவிர ஏனைய பாவங்களை அவன் நாடியோருக்கு அவன் மன்னிக்க மாட்டான். உலமாக்கள் சொல்கிறார்கள், குஃப்ர் 3 வகைப்படும். ஒன்று நம்பிக்கை சார்ந்த குஃப்ர், அடுத்தது வார்த்தை ரீதியாக ஏற்படக்கூடிய குஃப்ர், அடுத்தது செயல் ரீதியாக ஏற்படக்கூடிய குஃப்ர். அதாவது நம்பிக்கை ரீதியாக ஏற்படக்கூடிய குஃப்ருக்கு உதாரணமாக, ஒரு மனிதன் அல்லாஹ்வை பிழையாக விளங்கி வைத்திருக்கிறார். உதாரணமாக இவர் நினைத்துக் கொண்டிருக்கிறார், அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனை போன்று, அல்லாஹ் தஆலா ஒரு ஜின்னை போன்றவன் அல்லது ஒரு மலக்கை போன்றவன், ஒரு வெளிச்சத்தை போன்றவன் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார். இவர் முஸ்லிம். அடுத்தது செயல் ரீதியாக ஏற்படக்கூடிய குஃப்ர். அல் குர்ஆனை தூக்கி அப்படியே குப்பையில் இடுகிறார், அல்லது அல் குர்ஆனின் மீது ஏறி நிற்கின்றார், அல்லது அல் குர்ஆனிலே அவ்வாறு உட்காருகிறார், அல்லது அல் குர்ஆனிலே உமிழ்நீரை உமிழ்கிறார், அல்லது சூரியன் சந்திரனுக்கு சுஜூத் செய்கிறார். உடனே இஸ்லாத்தை விட்டு வெளியேறுவார். உடனே இரண்டாவது பேச்சு கிடையாது. அடுத்தது வார்த்தை ரீதியாக ஏற்படக்கூடிய குஃப்ர். அல்லாஹ் பாதுகாத்தான். குர்ஆன் ஒரு வார்த்தையை மொழிந்தால், அல்லாஹ்வை திட்டினால், அல்லது இஸ்லாத்தை திட்டினால், ஒரு நபியை திட்டினால், அல்லது இஸ்லாத்தை கொச்சைப்படுத்தி பேசினால், அல்லது மார்க்கத்துடைய அடையாள சின்னங்களை கொச்சைப்படுத்தி பேசினால், உடனே ஒரு இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுகிறார். குஃப்ரில் ஈடுபட்டு நாசப்படுத்திக் கொண்டால் அடுத்த கட்டம் அவர் இஸ்லாத்துக்குள்ள வரணும். திரும்ப உடனே கலிமா சொல்லி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் 2 கலிமாக்களை சொல்லி அவர் இஸ்லாத்துக்குள்ள வரணும். அவருக்கு தாமதமாகுவதற்கு அங்கே அனுமதி கிடையாது.